கண்டிப்பாக எடப்பாடிக்கு தான்மா. ஸ்டாலினி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக மொத்தம் எடப்பாடி தான் பாய் பாய் சொல்லுவாங்க. ஏன் முக்கியமானது பாய் பாய் சொல்லுவாங்கன்னா, 3ஆம் கிளாஸ் குழந்தைங்கள பப்ளிக் எக்ஸாம் வச்சாங்கன்னா ஏழைப்பட்டவங்க தலை தூக்கவே முடியாது. ரூ. 1000 இல்லாதவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா. இப்போ எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா நானே இல்லாத பட்டவன் தான். இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரூ. 1000 வரதுனால என்ன பண்ணுறோம், அதை வச்சு நாங்கள் வாடகை கொடுக்குறோம். அதே சமயம் வந்து மெயினானது என்னென்னா அவங்களுக்கு துணி எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு துணி எடுத்துக்கிறாங்க. உதாரணமாக நான் சொல்லப்போனால் நீங்கள் என்ன பண்ணின்னு தெரியல, அவங்களுக்கு சில நேரத்தில் நாப்கின் இல்லைனா கூட இந்த காசு வச்சு தான் வாங்குறாங்க. நான் உண்மையாக தான் சொல்கிறேன். திடீர்னு காசு இல்லாதப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த 15ஆம் தேதி வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, போய் அந்த காசு வந்துச்சு போய் எடுத்துன்னு வாங்கணுவாங்க. எடுத்துன்னு வந்தோடனே அதில் தான் அந்த நாப்கின் கூட அவங்க வாங்குறாங்களே. இப்படி அவ்வளோ ஒரு பிரயோஜனமாக இருக்குது. அரசியல்வாதி பொதுவாக அப்படி தான்மா பேசுவாங்க. அரசியல்வாதின்றவங்க வந்து தன்னை தான் புகழ்ந்து பேசிக்குவாங்க. அதாவது ஆட்சி இவங்க சரி பண்ணல, அவங்க சரி பண்ணலன்னு. ஆனால் இருந்தாலும் ஆட்சி கையில் யார்கிட்ட இருக்கோ அவங்க நல்லது பண்ணுறத மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ முக ஸ்டாலினை பொறுத்தவரையிலும் அவர் நல்லா தான் பண்ணுறாரு. நல்லா பண்ணுறாரு, நல்லா கண்காணிக்கிறாரு. அதாவது தவறு செய்கிறதில்ல, தவறு மாற்று என்னன்னு பண்ணுறாரு.